ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குறது பேஸ் கேமிங் சேனல். நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா பென் 10 பார்ட் 6 7. சாரி ரைட்டாக டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. பார்ட் 7 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் இந்த வீடியோக்கு பார்ட் 6 வரைக்கும் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுறேங்க. வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் எக்கோ இறக்கியிருக்கோம் போகிறோம். இதில் ஒரு சின்ன குளறுபடி ஆகி போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த இடத்தெல்லாம் முடிச்சு அப்புறமேலாம் தெரிஞ்சு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகலன்னு. ஆனால் அவளை ஆன் பண்ணாமல் போயிருப்பேன். அதுதான் அந்த ப்ராப்ளமால இப்போ திரும்ப இது முடிச்சிட்டோம். ப்ராப்ளம் இல்லை, நீதான் பெரிய ப்ராப்ளம். லேசர் லைட்லாம் வரும், அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்க முடியல. இதுல வச்சா ஏதோ கேட்டா திறக்குது. அந்த லேசர் வரும், அதை தடுக்கிறதுக்காக அந்த கேட்டு கொடுத்துருக்காங்க. ஓ, இப்போது இங்கே போவோம், மேல் நோக்கி செல்வோம். ஒன்று இருக்குது, டோர் லாக் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம் போல் மேபி அப்படின்றாங்க. மேபி யூஸ் பண்ணுங்க. முக்கு ராஜனை முக்குங்க ஜமா முக்குங்க, சீக்கிரம் முக்கு 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 பாண்டி சீக்கிரமா. என்ன இது நெருப்பா வருது? நெருப்புடா, நெருப்பு குமார் வேணுமோ? இப்போ டெம்பரேச்சர் அன்ஸ்டேபிளாக இருக்கு. தம்பி ஐஸ் மேனை வர சொல்லுங்க. கிட்டா போச்சு, செஞ்சுட்டா போச்சு. பிளம்பரை வர சொல்லுங்க. வாட்டர் மேன், வாட்டர் பிளம்பர் எங்க காணோம்டா? யுமங்கா சாட்டை தேவையில்லாத உருவம், அதை எடுத்துரு. ஓகே, பிளம்பர் மேன் லைட்டாக வாட்டர் சர்வீஸ் விடுங்க. சொய் முடிஞ்சிடுச்சு. ஒன்று போயிடுச்சு, மேலெலாம் போகுது. இப்போ எதுக்கு கேட் வந்து மூடிடுச்சு? இப்போ கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. டேய், ஒரு சாவியை கையில் கொடுங்களேண்டா, அதை திறந்துட்டு நாங்கள் போயிடுவோமேடா. இதுக்குடா அந்த டியூபெல்லாம் வச்சுங்க. சூப்பர் ஹீரோக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, நார்மல் ஹியூமன்ஸ் வந்து என்னடா பண்ணுவோம்? எதுவும் பண்ண முடியாது. அதான் அங்கே தொழில் தர்மம். இதுவுமா டேய் எல்லாமே எரியிற மாதிரி. ஏண்டா டேய், எல்லாத்தையும் எரியிற மாதிரி வச்சிங்கன்னா நாங்கள் என்னடா பண்ணுறது? ஒன்றும் இல்லை, பெட்டு தீபாவளி கொண்டாடாது. தீபாவளி ஆட்டோவாமல் எடுத்துக்கொண்டாருங்க. இதுவும் மேலே போயிடுச்சு. இப்போ இன்னும் ஒன்று இருக்குது. நாங்கள் நேற்று ஏன் வீடியோ போடலன்னு வந்து கேட்காதீங்க. ஏன்னா சுற்றி ஆட்டோ பாம் சத்தமாக இருந்ததுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. பட்டாசுக்கு எங்கள் பட்டாசுலாம் நாங்களும் வெடிக்க போயிட்டோம் மேபி, அதனால தான். நீங்கள் வெடிச்சிக்கலாம்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, என்ன பட்டாசு எவ்வளோ சத்தமாக வச்சுருந்து ஃப்ரீக்வன்சியோட சொல்லுங்கள். ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சிலாம் தெரியும். சரி தம்பி, ஹை ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹை ஃப்ரீக்வன்சிவா? 30 TM. செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிக்கணுமா? தெரியாததுனால எக்கோ தேவை. இதில் 3 தம்பி அவெஞ்சர்ஸ் மியூசிக் வருது. இன்ஸ்டால்டு இன்டர்கான்டினென்டல் பிளாஸ்டிக் மிசைல் வந்து இப்போ லோட் ஆகிடுச்சு ப்ராக்ரஸில். அடப்பாவி, தீபாவளிக்கு நான் எவ்வளோ பெரிய ராக்கெட் வெடிக்கலையே. ராக்கெட் பார்த்துக்கோங்க, தீபாவளி ராக்கெட், போனஸ் ராக்கெட். ஆனால் இப்போ வந்து இந்த ராக்கெட்டை மாணிக்கணும், அதான் மிஷின். அப்படியாடா, நிற்கணுமா? ஆமாம், அது வந்து 10 வருஷம் நம்மளே தெரியாமல். எது நம்ம டோர் ஓப்பன் ஆகும்போது அதுவும் சேர்ந்து பிளாஸ்ட் இதுவாக போகுது. இதுவாகுதா? எவ்வளோ பெரிய ராக்கெட்டு. கீழே திரி வச்சுருப்பானுங்க போல, கீழே வரைக்கும் போகணும் போல். அப்போ நம்ம நெருப்பெல்லாம் வச்சுருக்கானுங்க, அப்படியே எடுத்துன்னு போய் பற்ற வைக்க வேண்டியதான். பற்ற வச்சு ராக்கெட்டு பெருசாக விட்டோம்னா நல்லா பெருசாக போகியே கொண்டாடலாம். அதான் போகி வரைக்கும். போகியா? சரி. இப்போ நான் நிற்பது ஐஸ் மேன். பிக் சில் ஒரு மாதிரி ஆகிறான். யாரு நினச்சிங்க? இன்னும் யார் நினச்சேன்? பென்டன் நினச்சிட்டியா? சரி விடு, நினச்சிட்டு காய போடு போ. என்னாச்சு? சேம்பர் ரீஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆனால் லான்ச் கொஞ்சம் ஆக்டிவேட்லேயே இருக்குது தெரியுமே. சேம்பர்னா என்னது? சேம்பர்னா அந்த நெருப்புன்னு நினைக்கிறேன், தெரில. சொல்கிறாங்க இது சேம்பர் டீஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு. அது மாதிரிலாம் சொல்ல முடியும். நீ இவ்வளோ தூரம் போகணுமா? அங்கே ஒரு நெருப்பு. ஆறாடி கட்டுறான் ஒழுங்காக நடந்து போகிற மாதிரி கட்ட சொல்லுங்களா? வேறு ஓடுது, அதான் என் வெறுப்பா? அப்போ நீ கன்ஃபார்ம் செத்து போயிடுவேன், அது எனக்கு தெரியும். நீ சாவ எனக்கு ஆனந்தமாக இருக்கும். வாய்ப்பே இல்லை சாவறதுக்கு. ஏன் போயிட்டு ஈஸியில் வச்சுட்டு வந்துட்டியா நான் பட்டுன்ட்டு? நாங்கள்லாம் ஈஸியில் வச்சுலாம் அரைச்சிட்டு ஒன்றும் நோபான்னு ஸ்மைலிங் ஸ்காப்பில் ஈஸியில் வச்சு அடிஞ்சு நந்து வந்தானே அவன்.
அது வந்து ப்ரோ பிளேயர்ஸ் மட்டும் தான் ஈஸியில் வச்சு ஆடுவாங்க. ஏன்னா ஹார்டில் வச்சு அதான் நூபுலேயே ப்ரோ பிளேயர்ஸ் தான் ஈஸியில் வச்சு ஆடுவாங்க. அதெல்லாம் வெள்ளாடி போடுறா ஒரு தடவை இந்த கேம் விளையாடி போறா, ஹாரர் கேம் விளையாடி போறா, எஸ்கேப் கேம் விளையாடி நான் தான் விளையாடி போட்டேன். முடிச்சியா அத? அதுதான் கிராணி இப்படி கதற விட்டேன். அதுதான் விஷயம் இல்லை. அது கிழவனுக்கு ஒண்டி கொண்டின்னு வச்சேன். 2 பேர் வந்துட்டாங்க. எனக்கு உனக்கு ஒருத்தன் தான் வந்தான். உனக்கு பொறுமையாக வந்து நான் கை வீசின்னு அதே முடியல இன்னும். அது பார்ட் 2 போடுற வெளியே பேர் முதல்ல. அது பார்ட் 2 இருக்கு, போட்டுடலாம், கவலை இல்லை. எக்கோ தேவைப்படுது. 2 ஜிபி நிற்கணுமா? மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் வந்து எங்கள் சேனலில் செக் பண்ணி பாருங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஐயோ கரெக்டாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணாம வேணாமான்ட்டு மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கரெக்டாக போய் லேசர்லேயே நடி வாங்குறேன். கரெக்டாக போய் லேசர்லேயே நடி வாங்க. நீங்கள் போய் அடி வாங்குவேடா, எனக்கே தெரியும். அது போயிட்டு டேரெக்டாக போயிட்டு சுடலைன்னா கூட ஐயா சாமி என்னை சுடுங்க, நான் செத்து போகிறேன். ஐயா சாமி சச்சினில் இருப்பார் பேர். சச்சிலியா? பட்டா ஐயா சாமின்னு இருப்பா. ஐயோ சாவு சாவு. ஐயோ டிஸ்ட்ராக்ட் பண்ணியாண்ணே. மிசைல் லான்ச் இமீடியன்மெண்ட் ஏதோ போட்டிருக்கு. கீழே போயிட்டு பற்ற வச்சிட்டோமா என்ன? ஹாவ் ஏ நைஸ் டே. ஹேவ் எ நைஸ் டேவா? ஏன்டா இவ்வளோ பெரிய மிசைல் லான்ச் பண்ணிட்டு ஹாவ் ஏ நைஸ் டே நடா நியாயம் உங்களுக்கு? என்னடா மேலே போய் வெடிக்கிறதுக்கு முன்னாடி லோடிங் ஸ்க்ரீன் போட்டானுங்கோ? முடிஞ்சிச்சு. வெடி இதெல்லாமா காட்டுவாங்க. மறுபடியும் அந்த லேசர் தாண்டணுமா? திரும்ப தான் இந்த வாட்டி 8 நடி அங்கே வரணும். போன வாட்டியே 2 வாங்கிட்டேன், 3க்கு 2 வாங்கிட்டேன். ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் நினச்சி ஆடுறது பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான். என்ன வச்சு நான் ஆடுறது இல்லை, நீ தான் ஆடுற. அப்படி இதோ இதா அடி வாங்காம போ இந்த வாட்டி. சொல்ல ஒன்று தான் இரு, ஒன்று தான் 2 ஆள் தான் பார்த்தா பேசுகிறேன். இது எங்க இந்த மாதிரிலாம் ப்ரோ பிளேயர் ஆசியா கண்டத்திலே கிடையாது. ஆசியா கண்டத்துலையா? வேற ஏதாவது சொல்ற போறேன் போ. இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு பேர் ப்ரோ பிளேயர் ஆஃப் அதான் பார்த்தேன், நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செத்து போனேன்ட்டு கொடுப்பாங்க. ப்ரோ பிளேயர் ஆஃப் த இயர்னு கொடுப்பாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செத்து போனேன் நானும் பார்த்தேன். இதில் ஃபாஸ்ட்டாக செத்தாலும் லேட்டஸ்ட்டாக திரும்ப வருவேன். அப்படியே ஒரு சூப்பர் ஹீரோ புதைக்க வந்துக்கிட்டே இருப்பேன். சூப்பர் ஹீரோவோட பவர் உங்ககிட்ட கொடுத்தா எவ்வளோக்கு பேடாக யூஸ் பண்ணியோ அவ்வளோக்கு பேடாக யூஸ் பண்ணுறேன். புதைக்க திரும்ப ஃபீனிக்ஸ் பார்த்த மாதிரி வருவேன். ஃபீனிக்ஸ் வருவ மாதிரி வருவேன், அதுக்கப்புறம் செத்து போயிடுவேன். திரும்பவும் வருவேன், ரிப்பீட்டு. வருவேன், சாவேன், போவேன், ரிப்பீட்டு. கேமில் வந்து லைஃப் இதனால இது பண்ணுறேன். ஆமாம், நல்லா வருவடா. போயிஞ்சானே எப்படி வர முடியும்? ஐயோ, சேம்பர் டீஆக்டிவேட்டர் லான்ச் ஈவென்ட் ஸ்டில் ஆக்டிவேட். இதானா ரொம்ப நேரமாக சொல்லிருக்கீங்க. டேய் இது என்னடா கீழே போயிட்டே இருக்குது. திரி ரொம்ப கீழே வச்சுக்கிறானுங்களோ? ரொம்ப பெரிய பாட்டிலோ தெரியலையே. சீக்கிரமாக போடா கந்தசாமி. இவ்வளோ பெரிய ராக்கெட் ஊற்றுக்கு பாட்டில் யார் கண்டு வச்சிருப்பா தெரியலையே. இது நிற்க வச்சு விட்ற ராக்கெட்டா? டைமே எல்லாம் உன் அடிக்கலாம் போங்கடா. டே நீங்கள் உங்களுக்கு தனியாக சொல்லணுமா? அவன் பேர் மூமெண்ட்லாம் போடுறான், உஷா மிக்சி மூமெண்ட்லாம் போடுறான், சருன்னு சுற்றுறான் பேர். செத்து போ. டேய் வேற ஏதாவது பெரிய ஆளை வச்சு வெடியா. அவனுக்கு இதை பார்த்தா பயப்படவே மாட்டேங்கிறானுடா. இந்த மாத்து நேங்க தான் உங்களுக்கு பெரிய கப்பலே எடுத்துன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லணும். மறந்துட்டியா? என்ன பண்ணுறது, இந்த கேள்வியெலாம் நான் வாங்கணுன்னு இருக்கு. நியூக்ளியர் மிசைல் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாம். நம்ம வந்து ஆட்டோ சீக்வன்ஸ் மட்டும் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆட்டோ சீக்வன்ஸா? அது ஆட்டோ சீக்வன்ஸ் சார் எங்களுக்கு ஆட்டோ ஏரி தான் சார் போக தெரியும். இங்கேருந்து போகணும், அதான் மேட்ரு. ஆட்டோ ஏரி தான் சார் போக தெரியும். ஆட்டோ சீக்வன்ஸில் ஆஃப் பண்ண தெரியாது. ஆஃப் பண்ண தேவை, எங்கேயும் தப்பிச்சு நம்ம போகணும். தப்பிச்சிடணுமா? அந்த செகண்ட்ஸுக்குள்ள சீக்கிரம் கந்தசாமி சீக்கிரமாக ஓடு. அங்கே ஒரு காடு இருக்குது. காடா? அந்த காடால் எடுக்கிற வேலையை வச்சுக்காதரா. ப்ரோ பிளேஸில் எடுத்து தான் போவோம். வெடிச்சு சதறி மண்டையில் கீஞ்சி ஏதாவது பண்ணுற போகிறேன். அந்த இடத்துலேயே பழகிறேனே, கொஞ்சம் கீழே போகணும். அந்த இடத்துல போ. நீங்கள்லாம் ப்ரோ பிளேயர், அந்த காலத்துலேயே அந்த மாதிரி ப்ரோ பிளேயரு. ப்ரோ பிளேயரா? பின்னாடி வெடிக்க போகுது, முதுவெல்லாம் எரிய போகுது, தெரிஞ்சிச்சு. அதனால் நாங்கள் பார்த்துப்போம். வந்துட்டோம், அதுதான் டைம் முடிஞ்சிச்சு, ஜெயிச்சிட்டோம். ஏய் பென் டென்னிசன், எனக்கு தெரியும் நீ தான் எங்கள் வழியில் வந்து குறுக்க வருவேன்னு. வந்துட்டு அதே மாதிரி. ஏய் நான் உங்களை எப்பயும் அழிச்சிட்டேனேடா. எங்களையா? அப்படியா? ஞாபகம் இல்லையா எங்களுக்கு? நாங்கள் வந்து திரும்ப வருவோம். அப்போ தான் நாங்கள் வந்து அன்லிமிட்டடாக இருப்போம். எங்களை யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் என்னென்ன கூப்பிடுவீங்க? க்ளோன்ஸ்னு கூப்பிடுவீங்களா? அப்போனா நீங்கள் எத்தனை பேர்டா இருக்கீங்க மொத்தமாக? நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் மேமி. நீ என்ன பிரச்சனை? அது வந்து நாங்கள் நிறைய க்ளோன் நாங்கள் பேசக்கூட மாட்டோம் தெரியுமா? டேய் இருடா, பேசாதடா அவன்கிட்ட. டேய் இதுக்கு மேலே நீங்கள் பேச மாட்டீங்கடா, ஒரேடி ஆச்சு மண்டே கிளிக்கிறேன்டா. டேய் வாங்கடா. எவ்வளோ கேவலமாக பண்ணிட்டேன், டப்பிங் பண்ண முடியுமா? அவ்வளோ கேவலமாக பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, இது லாஸ்ட்லேயே சப்டைட்டில் பார்க்காம மட்டுன்னு படிச்சிட்டேன். படிக்கலை, அவன் சொல்லு. அது லாஸ்ட் சப்டைட்டில் மட்டும் பார்க்கலப்பா. என்ன பண்ணுறது, பட்டுன்னு திரும்பி பார்த்தா அவன் பேசுகிறான். அவன் இப்போ இதை தான் பண்ணும் போல இது ஏதோ.
ஓகே ஓகே என்ன ஓகே ஓகே ஓ போயிடு அம்மா இப்போ என்ன முட்டுவானா முட்டாம நிற்கிறான் முட்டான் முட்டிட்டான் ஓ இப்போ தான் அடிக்கணும் போல 2 பேரையும் அடப்பாவி உன்னோட பிரதரே போதும் உன்னை அடிக்கிறதுக்கு வாங்கிக்கோங்கடா அவனை ஏன்டா பிரதரை என்ன அடிக்கிறேன் இவனதான் அடிக்கணும் போலாட்ரா 2 பேரும் அடிக்கலாம் நினைக்கிறேன் 2 என்னடா பேரும் பறந்து போறான் அடி வாங்கிட்டு ஏய் யாரா இவன் பட்டைக்கில் சொல்றான் அவனா நான் பறந்து போறான் அட போங்கடா டேய் இவன் நார்மலாக போய் அடிக்க முடியல அந்த மாதிரி அவனை கீழே உள்ள வச்சு தான் இவன் அடிக்கணும் போல சரி எங்கடா அவன் உன்னடா தவளைக்கு பிறந்தவனா இருப்பான் போல தாவிக்கிட்டே மேலே இருக்கான் போய் நின்றுக்கிறான் டேய் தவளை ராஸ்கோல் எங்கேயோ போகுது மூஞ்ச பார்த்தா தவளை மாதிரி தான் இருக்கு நீ இராடே இது பண்ணிடுறா பண்ணு அப்பாடி தெளிவா போடா அப்படி போய் முட்டா போடா யாருக்கு நினச்சிங்க எஸ்கேடா தம்பியை வச்சு முட்டுறேன்டா செத்து போ அட்ரா விடாத அடப்பா, என்னடா, பட்டுன்னு கேட்லாம் மாறிச்சு கேட்டு மாறிச்சா இப்போ பிக் சில்னு நினைக்கிறேன் பிச்சிலா ஆமாம் அந்த இது பார்த்தா இது சரி சரி எக்கோ அங்கே பேர் இது பேர் கம்ப்யூட்டர் இருக்குது பேர் 2 அவன் பைனிக்கு கரெக்டாக கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும் போல டேய் கொஞ்சம் கேமரா எங்களுக்கு கரெக்டாக வெய்யேண்டா திரும்பவும் இல்லை ஃபைட்டில் பாஸ் ஃபைட்டில் இதை சொல்கிறாங்க பேர் இங்கே போய் எக்கோ வச்சு 2 தியானம் பண்ணும் போல அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பேரை நிற்க வச்சு ஒன்றும் பண்ணக்கூடாது நெருப்பெரியும் நினைக்கிறேன் தப்பிச்சிட்டான் டேய் குண்டா அப்படி போடா செடத்த தவளைய இப்படி வந்து நீ இல்லைண்டா அது மேலேயே நின்றுட்டு இருக்க வரவே மாட்டான் ரொம்ப நேரம் ஆகினுக்கிறான் அது போடா சீக்கிரம் போடா டேய் இந்த பக்கம் ஏன்டா வந்த பைத்தியக்கார எக்கோ எரியுது தள்ளி வாடா எக்கோ தள்ளி வாடா முடிச்சிருவான்டா அப்பா முட்டிட்டான் இப்போ போய் அடி வேண்டியதான் அடிடா, எக்கோ அடிடா. அடியில் அவன் பேசாமல் வேணாம் எக்கோ வச்சு அவ்வளோ அடி உள்ளது டேமேஜ் ஆகாது டிஸ்கவுண்ட் அடிங்க சார் கொல்லுங்க சார் இவனுக்கு தவளை பறந்துடான் பறக்கிறதுலேயே இருக்கான் பாய்வன் எவ்வளோண்டா பறடா ஐயா அவன் வேற மேலே சுட்டான் நான் மிசைல் மாதிரி வந்து ஒன்றே ஆகாது எஸ்கேக்கெல்லாம் இங்கே ஒன்றும் ஆகாது எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் நாங்கள்லாம் கம்முன்னு என் வாயில் ஏதாவது வந்துட போகுது வாண்டி வந்து தான் அடி போய் எடுப்போம் டேய் அப்படி போய் சுடுறா இங்கே வேற மலை சாரல் மாதிரி ரோல்ட்ட பாஸ் போட்டுட்டு இருக்கான். வச்சுன்னுக்கிறான் வந்துட்டு தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சுன்னுக்குறான் அப்படி போடா ஒன்றும் தானே எடுத்தாச்சு முட்றா போடா சூப்பர்ரா ஐயாமே கீழே முட்டை கீழே விட்டு அட்ரா போடு போடு என்ன படம் தான் ஓ இப்போ திரும்ப இதுவா அடப்பாவீங்கடா டேய் அவன் இந்த வாட்டி என்ன வயலேன் அவன் போய் பறந்துக்கினே இருக்கிறானுடா டேய் எப்படி ப்ரோ பிளேயர்னா சஞ்சய்குமார் தான் அங்கே பேர் ஐயோ மறுபடி கீழே கீழே விட்டான் விட்டான் என்ன அங்கேருந்து இங்கே கீழே வந்தா தெரியலையா தான் எப்படின்னு தெரியல பக்கு போல ஓகே அட்ரா டேய் பரவாயில்ல தான் நம்மளோட சாவடா. பாலிசி இன்னொரு டேய் புட்டு லைஃப்பில் தப்பிச்சிட்டான்டா அட டேய் இன்னும் ஒரு அடி வாங்கிக்கூடா வாங்கிட்டான் ஐயோ இவ்வளோ தூரம் ஓடிட மாட்டானே ஒரு அடி சொல்ல. அடப்பாவி டேய் இவ்வளோ தூரம் ஓடிட மாட்டான் குண்டா இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுன்னு பண்ணுற சேட்டை எல்லாம் இருக்கே கஷ்டமாயிடுச்சு ரொம்ப இப்போ இவ்வளோ தூரம் ஓடிடுவான்னு கூட தெரில ஐயோ என்ன பட மாட்டேங்குது தப்பிச்சிட்டான் விட மாட்டேங்குதா தம்பி உனக்கு ஆயுசு கெட்டி தப்பிச்சு நீங்கள் ஏதோ போட்டு தப்பிச்சு நிற்கிறீங்க ஆனால் விட மாட்டேன் கன்ஃபார்மாக விட மாட்டேன் நீ தரைக்கு வந்தா போதும் தலை மேலே அடிச்சு உன்னை சமாதி பண்ணுறேன் போடா போடா உங்களுக்கு இந்த எம்கே சப்போர்ட் பண்ணதுக்கே சம்மாடி விடணும் ஏன் கவலைப்படுறீங்க நான் எங்கடா சப்போர்ட் பண்ணேன் ஐயோ ஏமா நிற்கிறானே நீ அவனை முட்டி விளையாட்டுருக்கேடா காற்று உங்கள் பக்கம் அடிக்குதுடா டேய் காற்று அவன் பக்கமா கண்ணு தெரியாம போய் அவன்கிட்ட முட்டிட்டு காற்று அவன் பக்கம் அடிக்குதுன்னு பொய்யா புழுவுற வாடா வந்து நில்றா சீக்கிரம் அங்கே போயிட்டானே டி ஏன்டா அங்கே போகிற ஐயோ இவ்வளோ தூரம் வருவானு கூட தெரியலையே டேய் தம்பி ராசா இந்த வாட்டியாவது ஒழுங்கா வந்துடுறா டேய் அவன் முன்னாடி போய் ஏன்னா நிக்கிற அவன் எல்லாம் நவுந்து போனால் தான் கரெக்டாக வரான் நீ ஜம்ப் பண்ணண்டா அத்த வாட்டி தான் கடைசி கரெக்டா ஆட்டம் இதில் ஒன்று முச்சே ஆகணும் ஜம்ப் பண்ணி தொலைடா அவ்வளோதான் சேர்த்திங்க பார்த்தமீங்களா மேலே ஊந்துதையும் செத்துருவணுமே இன்னும் உயிரோட இருக்கிற செத்து போ நல்லா ஃபைனல் டச் முடிஞ்சிருச்சு செத்து போங்களா இதுவும் குளோனா என்னன்னு தெரியலையே திரும்ப வந்துடுவானுங்களோ அவன் வருவானுங்க முழுக்க ரொம்ப கத்துனீங்க போல ஒரு பாடத்தை நல்ல விஷயம் என்னன்னா ஆர்டிஃபைட் எனக்கு கிடச்சிருச்சு பிரைன் பவர் பிரைன் பவரா அம்மா அப்போ தான் சொன்னார் நியூஸ் நியூஸ் 3 அதாவது பார்த்தீங்கன்னா பெண்டன் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற வந்து இந்த புனிதமான இடத்தெல்லாம் உடைச்சிட்டு இருக்கான் தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து நம்ம இதுக்கு வந்தது சாபக்கேடு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பென்டன் வந்து நம்மளோட முக்கியமான இடத்த சிட்டி எல்லா இடத்தையும் வந்து அழிச்சிட்டு இருக்கான் அவன். இதனால் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபைட் வந்து நம்ம இது பக்கமாக வந்துடுச்சு, நம்மளோட சோலார் சிஸ்டத்துக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு, இந்த இடத்துக்குள்ளே வந்துடுச்சு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பென்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானா நான் என்னடா அடே பண்ணேன் நம்மள மேலே பண்ணி சொல்கிறானுங்க. எனக்கு தெரியும் இதை பண்ணுறது வந்து இவனாக தான் இருப்பான், இந்த அவன் என்னது சின்ன பையனாக தான் இருப்பான் அப்படின்றாங்க. யார் அவனா திரும்பவுமா? அவன் பண்ணுறது வாய்ஃபே இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இல்லை அவனும் இருக்கிறதுலாம் இப்போ அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு 10 வயசு தான் ஆகுது, அவன் எப்படி பண்ணுவான்? எனக்கு 10 வயசு நம்ம உலகத்தை காப்பாற்றணும்டா டேய்.
யார் நினச்சிங்கலாம் ஸ்கூலுக்குலாம் போகிறதில்ல. அது வந்து இப்போது வேறு எதனா இருக்கலாம். இப்போ அது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்றாங்க. எல்லாரும் என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்றானா? பென்டெனிசன் இந்த மெசேஜ் உனக்கு. மெசேஜா சாரா? நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்றாங்க. இந்த போட்டி ஷேர் ரேஷன் வந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம், எத்துக்கு வந்துட்டுருக்கோம் சீக்கிரமாக. நாங்கள் வந்து இந்த கேலக்ஸியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போகிறோம். நாங்கள் வந்து டிஸ்ட்ராய் ஆல் வேர்ல்டு எல்லா வேர்ல்டும் டிஸ்ட்ராப் பண்ண போகிறோம். த மாஸ்டர் ஆஃப் டிஸ்ட்ராக்சர் வந்துட்டுருக்காரா? ஏன் வரட்டும், அதுக்கு என்ன? ஆஸ்பின் சைட்லேருந்து கால்வன் இதை வந்து சொல்லியிருப்பார் எல்லாருக்கிட்டையும் அது வந்து அப்படின்றாங்க. கால்வினா அவர் எப்படி சொல்லியிருப்பார்? டவுட்டாக இருக்கே. டேய் மாஸ்டர் அப்ரோச்சரா, நாங்கள்லாம் யாரும் நினச்சிங்க வரோம்டா. பென்டெனிசன் உனக்காக மட்டுமே வரோம். திருப்பி தாதிக்கிட்டா ஃபஸ்ட்டு உன்னதாண்டா ஃபஸ்ட்டு ஃபால் பண்ணுவோம். யாருன்னு நினைக்கிறேன்? வரதே உனக்காக தாண்டா அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கான். சார் டவர் கிடைக்காத இடத்துலேருந்து பேசுகிறீங்க போல், சிக்னல் ஒழுங்காக கிடைக்கல. மிஷின் கம்ப்ளீட்டடா. அடுத்த மிஷனுக்குள்ளே போவோம். எஸ் நோ வேணாம். அந்த பைசன் வந்து போட்டி செலிப்ரேஷன் வந்து நான் இல்லை கால்வனை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இம்பாசிபிள், நாங்கள் யார்கிட்ட சீக்கிரத்தை சொல்லவே மாட்டோம் யாருக்கிட்டேயும். என்கிட்ட சொன்னீங்களே, நீங்கள் சொன்னீங்களே. டேய் அது நல்லது சொல்லி சொன்னோம்டா. அது வந்து நாங்கள் எர்த்தை வந்து இப்போ நம்ம கிட்ட எர்த்தோட அழிவே இருக்குது, நம்ம வந்து அதை வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து நம்ம மேட்டர் இல்லை, இப்போது நீ காமெடி பண்ணாத அப்படின்றாரு. நான் காமெடி பண்ணலைங்க, வேவிக்கு ஒரு மூஞ்சி எத்தில் இருந்தேன்னா அதை வந்து ரெடி பண்ணலாம், நம்ம அடிக்கலாம் இது வச்சு அப்படின்றாரு. டோ லேட் ஆகிடுச்சு. அவன் ஏற்கனவே வந்துட்டான், காலடியை பொதிச்சிட்டான். மேகம் கருக்கு தக்கச்சும். என்னடா அது சிட்டியை காட்டுறீங்க? ஓ நான் வந்து ரோமுக்கு போயிட்டு அதை திரும்ப எடுத்துகிட்டு வந்தேன் லாஸ்ட் பீஸை. எப்படி உன்னால்? ஃபஸ்ட்டு பீஸை சொல்கிறியா? ஏதோ ஒன்று பரவாயில்ல பென், என்னை டெலிபோர்ட் பண்ணு. இல்லை என்னால் முடியல, அதுக்கு பண்ணதுக்கே எனக்கு டயர்டாக இருக்குது. இப்போ பண்ணனா நான் என்னால் இது முடியல அப்படின்னு சொல்ல. உலகம் மேலே இப்போ டயர்டாக இருக்கும். ஆம்லெட்டிக்ஸ் டெலிபோர்ட் பண்ணல, என்ன அங்கே ப்ரீமியர்ஸ்க்கு டெலிபோர்ட் பண்ணிச்சு. அங்கே நீங்கள் பண்ணுங்களேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் வந்து அங்கே ஒன்று ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் இருந்தேன். இப்போ எப்படி? ஆம்லெட்டிக்ஸை வந்து அந்த ஃபைனல் பீஸை தேடுற மாதிரி வைங்க, ரெக்யூர் கொடுங்க அப்படின்ட்டு இருக்கான். ஓ டெலிபோர்ட் பண்ண முடியும், நீ அங்கே போக முடியும். எக்ஸலண்ட் பென்டெனிசன், அண்ணனோட பயங்கரமாக யோசிச்சிட்டேன். எனக்கு தெரியும் இது ஒர்க் ஆகும். சின்ன பண்ணுறா உன் டேய் அஸ்மித்தே, சின்ன பண்ணலாம் முன்னாடி கம்ப்ளீட்டட் போயிட்டே நினைச்சு திருப்பி விட்டான். எதாவது ஆக போகுது அடிச்சு. என்ன நம்ம மட்டும் காணாம போயிட்டோம். நம்ம மட்டும். அஸ்மித் நீ கூட வரலையா? பென்னு கெவினே பத்திரமா தூங்க, ஸ்பெஷலி யாரையும் மட்டும் போனீங்க. இனிமே வந்துட போகிறான். வாய்ஸ் லாஸ்ட் வரைக்கும் வாய் மட்டும் செஞ்சுருங்க. அங்கே பாரு பென் ஒரு ஃபாலோ உடஞ்சிருக்கு, அது பார்த்தாலே தெரியுது. வர்றான் இவன். ஓ ஃபஸ்ட்டு ஒரு கொடாலி பண்ணி வச்சோமே, பிடிங்கி குட்டி போட்டு போனோமே. டேய் இவன்டா, இவன் பேர் தெரியும்டா, இவனுக்கு மூ எல்லாமே தெரியும். நான் உன்னை பார்த்துன்னு தான் இருக்கேன், உன் ஃபுட்டேஜ் என்கிட்ட கூட இருக்கு. என்னது நீ தட்டு விட்டுமீ நெகட்டிவ்மானா? யாரா நீ? இந்த பீப்புள் என்ன ஃபைனலாக ரியலைஸ் பண்ணிட்டாங்க. மெயின்டெனிஷன் த மேன்ஸ் டு சொசைட்டி. போயிட்டான் மேன்ஸ் சொசைட்டின்ட்டு போயிட்டான். மேன் சொசைட்டியா? அதை சொல்லிட்டு போகிறான். என்ன பண்ண முடியும்? யாரா இவனுங்கோ? புதுசாக வரவனுங்களா பழைய ஆளுங்களா? ஸ்வாம் ஃபயர் கையில் மேலே கை வைக்கிறீங்க. போச்சு குமார். அடிடாடி இவனுக்கு என்னடாடி? சார் பெரிய ஆளாக கூட்டினுவாங்க, சித்தாலாம் கூட்டின்னு வராதிங்க. இவங்களை அடிக்கிறதுக்கு கடுப்பாக இருக்குது. சீக்கிரமாக சாகவும் மாட்டானுங்க. சும்மா அப்படியே சூப்பர் மேன் மாதிரி ஒரு பஞ்சு விடு, எல்லாம் செத்துருவானுங்க. அவ்வளோதான். ஒரே ரொம்ப நாளாக காட் ஆஃப் வார் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு இதில் இருக்கும். காட் ஆஃப் வாரா? அது கம்முனுறா, அதை வேற ஏன்டா மனசில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? பண்ணுவோம், ஆனால் ஆர்டராக பண்ணுவோம் மட்டும் தான் டவுட்டு அது. சரி விடுங்க, அது விடுங்க. நம்ம எது தோணுதோ அதை பண்ணி விடலாம். கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்லாம் வேணுன்னா கூட பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னோக்கி செல்வோம். முன்னாடி ஏதோ ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேவலமாக பேசுறது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் அதையும் சொல்கிறேங்க. கமெண்ட்டில் சொல்கிறேங்க. நாங்கள் எதை மாற்றணுன்ட்டும் சொல்கிறேங்க. ஓகேவா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்துருங்க, இல்லைனா ஒரு டிஸ்லைக் கொடுத்துருங்க. டிஸ்லைக் மட்டும் போட்டுறாதீங்க. போட்டுருங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். என்ன போகுது? டிஸ்லைக் போடுறதா தான் கீழே போடுங்க, #SKன்னு போடுங்க. எஸ்கே. இது நல்லா இருக்குது. டிஸ்லைக் என் பேர், லைக் நான் உன் பேரா? ஆமாம். சீக்கிரம்டா அடிட்டடி. என்ன சின்ன பசங்களுக்கு எப்படி பண்ணி? நான்லாம் ப்ரோ பிளேயராக இருக்கும் போதெல்லாம் ஒரு அடியிலே 10 பேர் செத்து போயிடுவாங்க. வச்சு பவர் யூஸ் பண்ணும்போது தான் வெறுப்பாக இருக்குது. கரெக்டாக ஒரு நாள் நெருப்பு அவனுக்கு காதை உடச்சின்னு போயிடுது. ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் கூட அது ஒரு வலிக்கு கொஞ்சம் செத்துருப்பேன். சாவு செத்த பையில சாவுன்றேன். நீ சொல்லுவ.
சீக்கிரம் இது வேற இதுக்காக சாக முடியுமா? டிக்கு 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 டிக்குன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல போட்டோம் நம்ம லாஸ்ட்டாக? கீழே தானே போட்டோம். எதை கீழே போட்டோம்? அதான் வெத்துன்னு போயிட்டேன் இப்போ மஞ்சள் கலர்லாம் தானே. மஞ்சள் ஆமாம் இல்லை டே மங்கூஸ் மண்டையா கையில் கொடுத்துட்டு வெய்யால ஆமால சொல்றது ஒன்று 5000 ரூபாய் சம்பளம் வச்சு வச்சிருக்கேன். அடப்பாவி இன்னும் இந்த ஒரு லாக் ஆயிருக்கு. இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன் இப்போது. மங்கூஸ் மண்டையா கஷ்டப்பட்டு நாங்களும் வந்து ஆர்டிஃபைட்டாக எடுக்கலான்னு பார்க்குறோம், விட மாட்டிக்கிறியே நீ. இது இந்த இதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இவன் வேற எலிக்கு கால் கழுக்கி முடிச்ச மாதிரி இருக்கான். எலிக்கு கால்கையா சம்மந்தமே இல்லாத காமெடியாக இருக்குது. இப்போ ஒருத்தன் போனால் பாடுறா எலிக்கு கால். இந்த காமெடி யாரெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்களோ ஹேஷ்டாக் எம்கேன்னு போட்டு விடுங்க. எஸ்கேன்னு போட்டு விடுங்க. எம்கேன்னு போடுங்க. நீ பண்ண காமெடி தானே? இரா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பார்க்குறாங்களானே தெரியல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஃபுல்லாக பார்த்துடுவோன்னு. ஏன்னா நீங்கள் 10 நிமிஷம் பார்த்து எதாவது கைப்பட்டு தெரியாமல் வந்துட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி இருக்குது வீடியோ வாட்ச் டைம்லாம் பார்த்தீங்கன்னா. சரி பரவாயில்ல விடுங்க, மனசு கஷ்டப்படக்கூடாது. சீக்கிரம் என்ன இந்த இப்போ இடம் தான் வெடி வச்சோம். அதுவும் இது இது இல்லையா? அதுவா இப்போ வந்த வழி அது. இந்த வழி தான் இப்போ முன்னாடி லாக்கில் இருந்தது. எல்லாமே வந்த வழி மாதிரி தான்டா செய்யுது. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. இதான் ஆனால் இப்போ நம்ம போக வேண்டிய வழி. லாக்கில் இருந்தது அந்த வழி. எல்லா இடத்துலையும் ஐயோ தப்புச்சுனே. தப்பிச்சிட்டியா? லாவா காலில் பட்டு துடிக்க செத்து போனது கண்ணு முன்னாடி தெரியுது. தப்பிச்சிட்டேன் நான் போய் போகிறேன். ஐயோ என்னங்களா டேய் டேய் ஜம்ப் பண்ணி போயேன்டா அதுதான். என்ன பண்ணியிருந்தேன் நானே. வேணாம் நம்மளுக்கு பிரச்சனையே வேணாம். இவனை வச்சு ஒரே ஜம்பாக பண்ணுறோம். அடப்பாவி இவன் பேர் என்ன? ஆமத்தலையன். இவன் பேர் ஜோம்ஜி ஏதோ சொல்லுவாங்க. ஆமாம் ஜாம்ஜி ஜாம் அப்படின்னுவா. கிசான் ஜாம் சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லைடா. எதுடா என்கிட்ட வரீங்க? கிசான் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கிசான் ஜாம் என்ன பண்ணணும்? 4 தடவை தடிக்கிறான். முதல்ல அவனை போய் கவனிப்போம். செத்துப்போ. இது இவ்வளோ நேரமாக விளையாட்டுருக்கோம். பென்டனில் இருக்கிற பாதி ஏலியன் பேர் தெரியல. பாதியா? 7 பேர் தெரில, 2-3 பேர் தெரிஞ்சு அதை வச்சு ஓட்டுன்னு இருக்கோம். சரி விடு. எனர்ஜி தெரியும், இது தெரியும். எனக்கு சின்ன பேரில் கிசான் ஜாமு அப்படின்னு தெரியும். செத்துப்போ. ஷீல்டுக்கான கட்சியாக கொஞ்சம். சரி விடு. ஆமத்தலைன்றது எவ்வளோ அழகாக இருக்குது பேர். அவன் ரொம்ப பெருமையாக இருக்கும் ஆமத்தலைன்ற பேர் வச்சு கூட்டினா. அதாவது பார்த்தீங்கன்னா பென்டன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆமத்தலைனுக்கு வந்து சண்டையே போட தெரியாது. நம்ம தான் இப்படி கற்றுக் கொடுப்போம். ஐயோ கீழே ஒரு காடு மிஸ் பண்ணிட்டேன். யாரடா அது தீபாவளி வெடிச்சு ஆட்டோபாம் அடிக்கிறாங்க? அவன் எவனும் 3 மணிக்கெல்லாம் தூங்குற டைமில் வந்து ஆட்டோ வச்சுன்னு இருக்கான். சீக்கிரம் தூக்கத்தை கெடுக்கணுன்னே போடணும் போல சைக்கோ. அந்த எஸ்டேஸ் பத்தில் ஒரு கைத்தறி தள்ள வச்சிருப்பாரு அழுவுற பார்த்தா. ஸ்பைடர் படம் அந்த மாதிரி பாம்பளுக்கு வச்சவன். சீக்கிரம்டா டேய். அவன் எங்கடா போனா டேய்? இந்த ஜாடி 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 யார் இங்கே சண்டை போல அதனால தான் வந்து இப்படி இருக்கு போல இடம். இல்லை பதிலாக தான் இருக்கும். சண்டை எப்படி இந்த ஒரு இதில் எப்படி சண்டை போடுவாங்க? இல்லை அதெல்லாம் போட சொல்லுவாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது. உனக்கு இந்த குவனின வரல சொல்லுமே பாலை உடஞ்சிருக்கு பார்த்துப்போ. பாலை உடஞ்சிருக்கு இந்த சிமெண்ட்டில் கட்டு, சங்கரன் சிமெண்ட்டில் கட்டு, சரியாக போய்டும். சங்கர் சிமெண்ட்டில் கட்டினது. அட போகலா டேய். சோகம் என்னென்னா பாலம் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. கட்டுறவன் எல்லாத்துலேயும் கட்டுறவன் அப்படி தான். பிரின்ஷா விஷா காட் ஆஃப் வார்லாம் அரை கூடயே கட்டு போயிடும். ஓகே என்ன இவ்வளோ தூரம் இருக்குது? ஜம்ப் பண்ண முடியாது, கன்ஃபார்மாக ஜம்ப் பண்ண முடியாது. பார்த்தாலே தெரியுது. இதே தலைவன் காட் ஆஃப் வார் போனோம். இதே தலைவன் காட் ஆஃப் வாராக இருந்தால் 2 செவுத்தில் கத்தி குத்தி இந்த நேரத்துக்கு ஏறின்னு ஜாலியாக போயிருப்பான். தலைவங்க காடா ஃபராக இருந்தானா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கத்தி அங்கேருந்து ஒரு இது ஓட்டுருப்பான் ரோப் மாதிரி. மேலே ஒரு கொக்கியமாக இருந்திருக்கும், பூச்சி ஜம்ப் பண்ணி போயிருப்பான். பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஆனால் கடவுள்ன்றாங்க, கடவுளுக்கு பறக்கிற சக்தி தான் இல்லை. கடவுளுக்கு பறக்கிற சக்தி ரெக்க கிடைக்குமே. ரெக்க கிடைக்கானால் 5 நிமிஷம் தானே பறக்க முடியும். அது கூட முடியுதுல. காட் ஆஃப் வார் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் இருக்கான், ப்ரோ பிளேயர்னாதீங்க. காட் ஆஃப் வாரில் எக்ஸ்ஓ வந்தாலே 4 நாள் பார்ப்பான். எக்ஸ்ஓ இருக்கா இல்லையா? நான் இல்லை, ஒருத்தர் ஜாய்ஸ்டிக்லேயே பட்டனே தேடுவார். எக்ஸு கேட்டால் எங்கே எக்ஸை காணும் சொல்லி அந்த இது இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரோ அதில் தேர்ந்து இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸே காணுமே, எங்கே போச்சு எக்ஸு ஜாய்ஸ்டிக்கில் அப்படின்னு. எங்கே நாங்கள் கீபோர்டு பிளேயருங்க, இவன் ஜாய்ஸ்டிக் பிளேயர். அப்படி தான் இருக்கும். கீபோர்டு கொடுத்தா மட்டும் ஆடி கிச்சிருவாரு. கீபோர்டெலாம் கொடுத்தா பெரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த பக்கம் பெரட்டி அந்த பக்கம் எடுப்பேன். ஒன்று விளாட தான் சொன்னாங்க, போய் கொத்து போட்டா பேட்டுன்னு போய். அதுதான் லாய்க்கி சைடில் போட்டுட்ருக்கானுங்க. நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே அந்த மாதிரி பிளேயரு. நம்மளுக்கு இந்த காட் ஆஃப் வார் வராது சார், ஆனால் நம்ம பாட்டம் வெறித்தனமாக இருக்கும். வெறித்தனமாவா? தெரியும் தெரியும். வெறி நான் இதுமாரி ஊரெல்லாம் சுற்றின்னு இருந்தேன், ஊருக்கே தெரியும். நான் மூட்டு சந்தாயிடுச்சு தெரியலையே கட்சின்னு பட்டுன்னு ஒருத்தன் வந்து அச்சு கூட் இல்லையா? என்னடா முட்டை சந்தில் சந்து வச்சிட்டிங்க? நான் கூட எவனோ ஒருத்தன் வந்து அச்சு தூக்கி எங்கன்னா கூட்டு போய் நினச்சேன். நம்மளால் காவா இதில் எங்கடா போனான் அவன்? எப்படியோ பூமி கடியிலேருந்து புலோகத்துக்கு வந்தாச்சு. நல்ல வேலைங்க கொஞ்சம் சிட்டிக்கு வந்தோம். சிட்டிக்கு அங்கே வந்தோம். ஒரே கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. அந்த ஊரில் என்ன ஊரோ ஒரே காவானாத்தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே வெட்ட வழியாக இருந்தது,
ஆனால் இப்போ இங்கே நம்ம மேலே வந்திருக்கோம். யாரா இவனுங்க டேய் உங்களை அடிக்கிறதே ஒரு வெறியாகும் தெரியுமா? கடுப்பாக இதுங்களை அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறேன் எனக்கே அப்படின்னா ஒருத்தங்க ஜாஸ்டிக் பூச்சி விளாட்ருக்கானே அவனுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. இவனுங்க ஷீல்டு எடுத்து வந்துடுறானுங்க. ஒன்று பிக் பாஸ் ஃபைட்டாக வரணும், இல்லையா கொஞ்சம் நல்ல தரமான வில்லன்களாக இருக்கணும். ஆமாம், பாஸ் ஃபைட்டாக இருந்தால் மட்டும் அடிச்சு கீச்சர் மாதிரி தான் 4 வாட்டி Boss சாவுறது, fight 5வது வாட்டி தப்பிச்சு அடிக்கிறது. ஏய் பாஸ் ஃபைட்டில் தான் நாங்கள்லாம் ஃபஸ்ட் வாட்டில் ஆச்சு அமௌண்ட் போட்டுன்னு இருப்போம். எமோட்டா? சரி சரி. பென்டனில் எமோட் ஆப்ஷனே இல்லையே. நீங்கள் நாங்கள்லாம் போடுவோம் எமௌண்ட்டு பார்க்குறியா? எங்கேருந்து எமோட்டு போடுவீங்க? இதை போட்ட மாதிரி எமௌண்ட் இதான் எமௌண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பார்ட்டில் இந்த கேம் முடிகிற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் 2 இல்லை 3 ஃப்ரெண்ட்ஸ். 3. நீங்கள் ஒரே ஹெல்ப் பண்ண போடுங்க, ஃபுல்லாக பார்க்குறேன் அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்க்குறோம் ப்ரோன்னு. அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து இந்த கேமை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தீங்கன்னா லைவ் போடுங்கன்னு சொல்லுங்கள். கன்ஃபார்ம் லைவ் போடுறோம் நாங்களும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு 10 பேர் நம்பி பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சா தானே நாங்களும் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால தான் லைவில் ஒரு 20 பேர் பார்த்தீங்கன்னா கூட எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், ஓகே. மனசு கஷ்டப்படாமல் லைவ் ஃபஸ்ட்டு ஒரு 20 அப்படி ஏற்றுவோம். நாங்கள் 20 30 அப்படின்னு ஏற்றுவோம். புரியுதா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டே இருக்காது கேமை பிடிக்குன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அவங்கள சொல்லி சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். யாரா இவனுங்க கடங்காரங்க காலில் வர்ற மாதிரி சந்தா நிற்கிறானுங்க. டேய் போங்கடா டேய் டேய். அடிடா அடிடா சிஸ்டர் சித்தப்பா, அடிடா உங்கள ஷீல்டு தான்டா. சிஸ்டர் சித்தப்பா சித்தப்பு போங்க, எல்லாரும் போங்க. எல்லாம் கடுப்பு ஏற்றுனுக்குறானுங்க. இந்த காரை உடச்சி கையில் போடுறானுங்களே சுற்றுறானுங்க. ஏய் யாரா நீங்கள்லாம் எங்கேருந்துடா வரீங்க? சத்தியம் பண்ணுங்க சார். நாங்கள் எங்கேருந்து வரோன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் உனா பூமிக்கு அடியிலேருந்து வந்துடுறோம். ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாடுங்க போடுது. ப்ரோக்ராமா? இவங்கள பார்த்தாலே கடுப்பாகுது. ஏன்னா அடிக்கும் போது இவன் மட்டும் ஒரு மாதிரி வீசுகிறான். பாடுறாடி எப்படி வீசுகிறான் பாடுறா. செத்து போடா மான்கராய்ச்சடா. எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த இப்போ ஒருத்தவன் தான் பாரு, அவனோட ஒய்ஃப் வந்து சட்னி அரைக்கணும்னா இவனை ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு சுற்றுங்க நீங்கள் சட்னி அரைஞ்சிரும்னு சொல்கிற போல. இதை நம்ம கொண்டோமே, அப்புறம் எப்படி அவன் ஒய்ஃப் கூட அவனை. சீக்கிரம் சார் உள்புரியின் சார், சீக்கிரமா அடி வாங்கி செத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன டென்ஷன் ஏற்றாதீங்கடா. நான் ஒரு லெவலுக்கு மேலே கடுப்பாக மாட்டேன், எக்கோ கூட்டுருவேன். அதாவது இந்த கேம் பிரச்சனையாக இந்த கேம் முடிஞ்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று டெட்புல் பண்ணுவோம், இல்லைன்னா காட் ஆஃப் வார் பண்ணுவோம். மறக்காமல் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுறேங்க. எல்லாத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் ஸ்காப் 2 வரும் பாட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் வந்து எல்லா கேமும் கலந்து மிக்ஸ்அப் தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் கேம் அண்ட் பிசி கேம். ஆல் கேம்ஸ் ஆர் இயர். ஆமாம், பிளேஸ்டேஷன் கேம், ஆல் கேம்ஸ் ஆஃப் இயர். பட் ஒன் கேம் ஒன்லி இயர் நாட் இயர். வாட் இயர்? 4K கேம்ஸ் நான் சப்போர்ட்டட் இன் பிசி. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்களும் நல்ல பிசி வாங்குவோம் நினச்சிட்டு இருக்கோம். வாங்கினா வாங்குவோம். இப்போ இருக்கிற ஒரு லேப்டாப் வச்சு என்னென்ன கேம்லாம் போட முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி ஹை குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். ஹை குவாலிட்டியில் குவாலிட்டி நார்மல் குவாலிட்டி மீடியம் குவாலிட்டியில் ஹெச்டியில் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஆமாம், ஹெச்டி குவாலிட்டி 720 ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஹெச்டியே ஆவரேஜ் ஹெச்டி. அது வந்து நீங்கள் 720 வச்சு பார்க்கறதா தான் பார்க்கலாம். அப்படி பார்க்க இந்த செஞ்சானா நெட்டு தான் வேஸ்ட்டாக போகும். இல்லை நீங்கள் முன்னூரில் பார்த்தாலே நல்லா பிரிண்ட் 300லேயே நல்லா தான் இருக்கும். பிரிண்ட் எதனா பிரச்சனை சொல்லுங்கள் கைஸ். ஆமாம், பிரிண்ட்டு ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் லேப்டாப்பில் எடுக்கிற வீடெல்லாம் கொஞ்சம் கோலராக வருது, என்னன்னு தெரில. நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியும் பிரிண்ட் எப்படி இருக்குன்றதும். அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி கேம் ப்ளே பண்ணும்போதும் செட்டிங் மாறிடுது போல். அது ஒரு பிரச்சனை வருது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு, என்னன்னு தெரில. சரி பரவாயில்ல, நீங்கள் அதெல்லாம் வேணாம், அந்த கஷ்டத்தெல்லாம் விட்டுருங்க. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதும். நாங்கள் ஒரு இன்னும் 100 சப்ஸ்கிரைப் படிக்க மொத்தம் 28 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணோம். மறக்காமங்க நீங்கள் நினச்சின்னு இருந்திருப்பீங்க ஏதோ பெரிய ஆளு. ஆனால் நாங்கள் இன்னும் 100 கூட அடிக்கலை. 100 கூட அடிக்கல. உண்மை. மறக்காமல் வந்து 100 சப்ஸ்கிரைப் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆமாம், ஐயோ ஷீல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், கடுப்பேற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் கேம் போடுறது வந்து இல்லை ப்ரோ எங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கல, இந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி மாற்றினாலும் கீழே கமெண்ட் சொன்னீங்கன்னா அது கன்ஃபார்ம் மாற்றோம். நாங்கள் கேமிங் சேனல் விட்டு வேறு எதனா கூட பண்ணுவோம். கேம்லேயே கூட வேறு மாதிரி நாங்கள் வேறு மாதிரி கூட பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், அதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். மேலே ஒரு கார்டு இருக்குது, ஆனால் எகிற முடியல இங்கேருந்து. என்ன கேம் போடணும் அப்படின்னு சொல்லுங்கள், அதை விட நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதை போட்டிங்கன்னா உங்கள் பேரோட போட்டு ட்ரை பண்ணுவோம். ஏன் கவலைப்படுறீங்க, உங்கள் பேரோட அப்படியே மென்ஷன் பண்ணுவோம். உங்கள் ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள், உங்கள் பேரோட நாங்கள் சொல்லி போடுறோம். பெரிய யூடியூபர் யாருன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு வைங்க. அப்படிலாம் இல்லைங்க, யாராவது வந்து யூடியூபர் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் கூட பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டோம், நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? சரி, என்னடாடி ஃபார்ம் ஃபைல் வச்சு உண்டு போயிடுங்க, ஜம்ப் பண்ணியா பின்னாடி நெருப்பு வரும் சொயின்னு பறக்க வேண்டியதானே. மேலே தான் இப்போ போகணுமே, போயாச்சு. இன்னும் ஒன்று இன்னும் நின்ட்டாங்க, பக்காய்ச்சி ஏதோ ஒன்று நம்மளுக்கு பரவாயில்ல.
இப்போ நான் இங்கே நெருப்புணுமா? ட்ரைனேஜ் லீக் ஆகுது. கண்ணு தெரியாதவன் அதை தவிர மீதி எல்லா இடத்துலையும் சுட்டுட்டு இருக்கு. எப்படி அது? பேன் நீ ரியலி ஐயோ படிக்கிறதுக்குள்ளே போயிட்டானே புசு புசுன்னு பேசுகிறானுங்களே. டேய் போடா நீங்கள். மேன் நீ ரியலி ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்ல வந்துருமா நினைக்கிறேன் தெரிஞ்சு. அது நீ ஆடிந்தா சொல்லிருப்பான். நான் தானே ஆடுறேன் அப்புறம் எப்படி சொல்லுவான்? நீ ஆடிந்தலாம். இவன் வேற காடு இங்கேருந்து தான் போய் பிடிக்கணும் போல. இவன் இருக்குல்லே இவன் ஜம்பிங்னா இவன் தான் பயங்கரமாக ஜம்ப் பண்ணுறான். அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆவான். சூப்பராக ஜம்ப் பண்ணுறான்ப்பா. ஆமத்தலையனா ஆமத்தலையன் தான். ஐயோ எப்படி இது திருப்பணுமே. சூப்பர். திருப்பி ஆச்சு டேரக்ஷன். நாங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அந்த இது வில்லனோட ப்ளூ கலர். வில்லனோட அதாவது பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்போ வந்து அது காஸ்மிக் ரிச்சான் நம்ம வர்ற எல்லா பிளானத்தையும் வந்து அச்சு நொறுக்கிட்டு வரான். பூமிக்கிட்ட வந்துட்டான். பூமிக்கிட்ட ஆனால் நம்ம ஒன்று நொறுக்க போகிறோம். அதான் இப்போ மேட்ரு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம ஆம்னிட்ரிக்ஸை அப்கிரேட் பண்ணி அவன் மண்டையை உடைக்கல நம்ம சூப்பர் ஹீரோ இல்லை. அப்படி ஒரு அந்த ஆர்டிஃபேக்டில் அவனுக்கு கட்சிச்சுன்னா அவன் பவர்ஃபுல் ஆகிடும். நம்மளும் போட்டு பழுந்துரும். அப்படி ரிப்பீட் ஆகிடும். ரிப்பீட் டே. சரி அது கிடைக்காது. ஏன்னா ஆகிடும். உல்ட்டா ரிப்பீட்னா திரும்ப நடக்குது. ஓ சரி அது ஆனால் அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா அவன் வந்து ஆடுறது யாரு? சஞ்சய் எஸ்கே இல்லை பிரதர்ஸ் கேமிங். பிரதர்ஸ் கேமிங் இல்லை ஆடுறது எஸ்கே. கமெண்ட்ரி பண்ணுறது பிரதர்ஸ் கேமிங். அடப்பாவிய ஏலியன் மாற்றி போங்க. கடுப்பாக இருக்குது இந்த ஏலியனு. இது நல்லா இருக்குது. ஓகே எக்கோ ப்ரோ. எக்கோ ப்ரோ என்ன ப்ரோ? வெண்டனை வச்சே நீ ஓடிலாம் போல. இங்கே வேறு செத்து போங்கடா. எத்தனை மட்டை? ஒரு மட்டை. அவனுங்களை தவிர மீதி எல்லா இடத்துலையும் எக்கோ செத்துறான். ஒருத்தர் செத்துறான். எக்கோக்கு இந்த பக்கம் செம பவராக இருக்குது. ஒன்று 3 பிரிஞ்சு கத்துறானே. அது பார்த்தா ஷீல்டு செத்துறான். அதோ ஷீல்டு லாஸ்ட்லேயே யாரையாவது அப்டேட் பண்ணியா? இல்லை கடைசியிலே பண்ணலாம். கடைசியிலே நம்மகிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ 17,000 1,71,000 1,71,000 நினைக்கிறேன். நினைக்கிறியா? ஆமாம் 1,71,000 பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை வச்சு கடைசியில் வர இவனை வேபிக்கு அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். அது அப்டேட் காட்டுமான்னு தெரில. காட்சினா பண்ணலாம். அப்படின்னா அது முன்னாடியே பண்ணிடலாம். 70,000 இருக்குது. பென்டனிசன் லாஸ்ட் டைம் உன்னை பார்த்துனே. டேய் என்னடா வேணும் உனக்கு? எக்ஸாக்ட்லி அதே தான். நான் வந்து உன்னை வந்து என் லைஃப்பில் எதுவுமே பார்க்கக்கூடாது நினச்சேன். என் கேரியரில் நீ வந்து என்னை டிஃபைட் பண்ணுறோம். நான் உன்னை டிஃபைட் பண்ணுறேன்றான் அவன். என்னடா அப்புறமேட்டு என் பேர் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். என்னடா கேரியர்? என்னடா அப்படியே நிற்கிற? டிஃபைன் கேரியர். டிஃபன் கேரியரா? ஆமாம். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு எனக்கும்? டேய் உன்னை சண்டை போடாமல்லடா. போடா தம்பி எக்கோ போங்கப்பா. அண்ணனுக்கு ஹெச்பி இல்லை. ஒரே குத்தில் அண்ணன் முடிச்சுட்ருவான். இப்போ ஹெச்பி பூஸ்ட் வருவோம். ஓ சார் அமுச்சு விடுங்க சார். எங்கள் பாருங்கள் அவன் லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. எகோக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் சும்மாவா? எங்க இன்னும் 2 கும்பர் கஞ்சி காசு நிற்குதுடா. அடிங்க விடாதீங்க. கமான் கமான் அடிங்க. விடாத. நானும் ஒரு அண்ணன் வரேன். வரேன். என்ன மட்டும் அடிக்கிறான்? டேய் என்னடா நான் வந்து மட்டும் அடிக்கிற? சரி போடா. 400 எக்கோ போடுறா. அப்போ தான் அடி பாருங்க. 400 எக்கோ போட முடியல. போட முடிஞ்சா இப்போ எக்கோக்களை காலி பண்ணிட்டு என் தம்பிங்களை செத்துப்போ. ஹெல்மெட் ஒரு 3 நாள் போட்டுருக்கான் அவன். ஹெல்மெட்டு 3 நாள் போட்டிருக்கானா? இவ்வளோ போலீஸ் பயமா? போலீஸ் பயமா சார்? என்ன சார் லைசன்ஸ் வச்சுக்கலையா? கள்ள வண்டி திருடி ஓட்டுவான் போல இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அதிகம் பண்ணு. பார்த்தீங்களா பாஸ் ஃபைட்லேயும் கேட்போம். அதான் எங்களோட ட்ரிக் இல்லை. அவ்வளோ ப்ரோ பிளேயத்தனமாக ஆடுறாங்க பாருங்க. ஒரு வில்ல அவ்வளோ அசிங்கமாடியே ஆகிட்டு இருக்கா. ஐயோ வட்டானே போடுறாடே. எத்து போடா. அடிச்சிருக்கோ போயக்கோ குத்துறான். நெத்திலே குத்துறான். பறக்க விட்டு அடிக்கிறான். டேய் தப்பிச்சோம். ஒரு ஹெல்மெட் கைண்டிச்சு. இருக்கிறதுலேயே பாஸ் ஃபைட்லேயே ரொம்ப பாட்டான ஃபைட். 2 ஹெல்மெட் கைண்டிச்சு. கடைசி ஹெல்மெட்டு 8 HP இருக்குது. போங்கடா எக்கோங்களா. அவ்வளோதான் எக்கோ முடிச்சிச்சு. நீ என் வயிற்றுல குத்திட்ட. இந்த ரோமில் ஹீரோ ஒருத்தன் தான். அது நான் தான். அட நாயே. டேய் சாவும்போது கூட நல்ல விஷயம் கெட்டது செஞ்சு சாவலாம் பாருங்க. இவன் தாங்க உண்மையான வில்ல. அடப்பாவி. இப்போ வேற இதை வேற தேடி வேற கண்டுபிடிக்கணுமா? திரும்ப அந்த பாதா சொல்ல. அடப்பாவி டி. ஐயோ இவனா பேசுவானா பேரு? ஐயோ ரொம்ப கஷ்டங்க. சரி விடு. அவன் எடுத்துட்டு போட்டோம். நம்ம அடுத்த மேட்ச் அவனை போட்டு சொருவுறோம். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே நம்ம முடிச்சிக்கலாம். ஆனால் வந்து வீடியோ இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் செருப்பு இடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நெட்டும் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லையா? அதனால இல்லை எங்களுக்கு. ஆமாம் இது ரொம்ப உண்மை தான். சரி ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் அச்சீவ் பண்ணுறேங்க. கீழே எல்லாத்தையும் ஒரு வாட்டி அமைக்கிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். நான் உங்கள் எஸ்கே. நான் உங்கள் எம்கே. டாட்டா பை பாய்.